நடிகர் திலகம் டாக்டர் செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு நாள். தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத திரை நட்சத்திரம் டாக்டர் செவாலியே சிவாஜி கணேசன். கணேசன் என்பதுதான் அவருடைய பெயர். சிவாஜி என்பது அவருடைய நடிப்பு திறனுக்காக அவருக்கு சூட்டப்பட்ட ஒரு பெயர். தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றை நாம சிவாஜி கணேசன் என்கிற ஒரு மாபெரும் நடிகரை தவிர்த்து விட்டு எழுதவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் இன்றளவுக்கும் புதிதாக வரக்கூடிய பல நட்சத்திரங்களுக்கு ஒரு லைப்ரரியா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமாக செவாலியே சிவாஜி கணேசன் தான். ஒவ்வொரு நடிகர்களுக்குமான அந்த அரசியல் ஆர்வம் என்பதும் அந்த அரசியலில் நாம் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் என்பதும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதில் சிவாஜி கணேசனும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர்களாக ஆனவர்களினுடைய வரலாறுகள் இருக்கிறது. அப்படி எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு இரண்டு திரை நட்சத்திரங்கள் ஒரே நேரத்தில் தமிழ் சினிமாவில் கோலொச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தார், அரசியலில் சாதித்தார், முதலமைச்சர் ஆனார், கட்சி தொடங்கினார்னு நிறைய வரலாறுகள் இருக்கும்போது ஏன் சிவாஜி கணேசனும் அரசியலுக்கு வந்தாரு, ஏன் அவரால் சாதிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது, அவர் அரசியல் ரீதியாக எடுத்த முயற்சிகள் என்பது என்ன, அது ஏன் பலன் கொடுக்காமல் போனது, சினிமாவிலிருந்து வந்த பலருக்கும் அது பலன் கொடுத்திருக்கிறதா, அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் வைத்திருந்த சிவாஜி கணேசனுக்கு ஏன் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த அந்த சூழல் கை கொடுக்கவில்லை அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் கோலொச்சிய ஒரு நடிகர், ஆனால் அரசியலில் அவரால் காலடி தடம் பதிக்க முடியல. பராசக்தி தான் அவருடைய முதல் படம். அதற்கு முன்னாடி நிறைய நாடகங்கள், மேடை நாடகங்களை அரங்கேற்றாங்க. அந்த நேரத்தில் திராவிட கழகம் அல்லது திராவிட இயக்கங்களினுடைய முன்னெடுப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கணேசன் அப்படிங்கிற பெயரோட விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்த கணேசன் தன்னுடைய பெரும்பான்மையான மேடை நாடகங்களில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மேடை நாடகங்களில் நடிக்கக்கூடிய அந்த நாடகங்கள் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களின் அடிப்படையில் பராசக்தி அப்படிங்கிற அந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் முதல் சினிமா வாய்ப்பை கணேசன் பெறுகிறார். அதற்கு முன்னாடி அவர் நடித்த சில நாடகங்களை பார்த்துட்டு தான் அவருக்கு தந்தை பெரியார் சிவாஜி என்கிற அந்த பட்டத்தை சேர்த்து சூட்டி சிவாஜி கணேசன் என்கிற பெயராக அவருக்கு மாற்றி வைக்கிறார். அப்போ பராசக்தி படம் என்பது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய கதைவசனத்தில் உருவான திரைப்படம். அந்த பராசக்தி படத்தில் முதல் காட்சியில் அவர் முதல் வார்த்தையாக கேமரா முன்னாடி சிவாஜி கணேசன் பேசிய வார்த்தை என்பது சக்சஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் சிவாஜி கணேசனுக்கான ஓப்பனிங் ஷாட். ஸோ அப்படி சக்சஸ் அப்படின்னு முதல் வார்த்தையை சொல்லி தன்னுடைய முதல் படத்தில் நடித்தவர். அதற்கு பிறகாக தமிழ் சினிமாவில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிகப்பெரியது. இன்றளவும் நம்ம இவர் இப்படித்தான் இருப்பார், வீரபாண்டிய கட்டபொம்மனா அவர் இப்படித்தான் இருப்பார், சிவாஜியா அவர் இப்படித்தான் இருப்பார், வஉசியா அவர் இப்படித்தான் இருப்பார், திருஞான சம்பந்தரா அவர் இப்படித்தான் இருப்பாருன்னு ஒரு கற்பனைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதில் முதலாவதாக நிற்கக்கூடிய முகம் சிவாஜி கணேசனுடைய முகமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த சிவாஜி கணேசன் அதை ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார். சரி, அந்த காலகட்டத்தில் அதற்கு பிறகாக அதிலேயே ரொம்ப அரசியல் வசனங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பராசக்தியிலே இருக்கும். அதற்கு பிறகாக தொடர்ந்து பல படங்களில் சிவாஜி கணேசன் நடிக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் வர்சஸ் சிவாஜி அப்படின்னு ஒரு காலகட்டம் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்த நேரத்தில் தான் திராவிடர் கழகத்தில் இணைந்து பல்வேறு பரப்புரை பயணங்களில் சிவாஜி கணேசன் பங்கெடுக்கிறாரு. அப்படியான ஒரு சூழலில் அண்ணா அங்கிருந்து திராவிடர் கழகத்தில் இருந்து வந்து திமுகவை ஆரம்பிக்கிற போது, திமுகங்கிற கட்சியை அண்ணா உருவாக்குகிற போது அங்கிருந்து வந்த ஒரு முக்கியமான முகம், ஒரு பரப்புரை முகமாகவும் எளிதில் அடையாளம் காணக்கூடிய முகமாகவும் இருந்தவர் அப்படின்னு பார்த்தா அது சிவாஜி கணேசனாகத்தான் இருந்தார். ஸோ சிவாஜி கணேசனுக்கு பிறகாகத்தான் திமுகவுக்கு எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் போன்ற நடிகர்கள்லாம் அதற்கு பிறகாகத்தான் வராங்க. ஸோ அப்போ அதற்கு முன்னாடியே சிவாஜி கணேசன் அங்கே வந்துடுறாரு. ஸோ சிவாஜி கணேசனுடைய பங்களிப்பு என்பது அங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. அப்படியான காலகட்டத்தில்
திராவிட நாடு கோரிக்கை தொடர்பான ஒரு போராட்டங்கள்லாம் நடக்கும்போது இன்றைக்கே அண்ணா ஒரு உத்தரவு போட்டாரு அப்படின்னு சொன்னால், நான் இதுவரைக்கும் நடிக்கக்கூடிய படங்களுக்கு போட்டிருக்கிற எல்லா ஒப்பந்தங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் திராவிட நாடு போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருக்கிறேன். திராவிட நாடு தனிநாடு கோரிக்கை அப்போ அதிகரித்திருந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு வீராவேச முழக்கத்தை மேடையில் சிவாஜி கணேசன் வைக்கிறாரு. அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் கட்சிக்குள்ள இரண்டு முகங்கள் ஒரே நேரத்தில் இருக்கிறதுனால, சிவாஜியும் எம்ஜிஆரும் இருக்கிறதுனால அண்ணாவிடம் சென்று சேரக்கூடிய தகவல்கள் சிவாஜிக்கு எதிராகவோ அல்லது சிவாஜியிடம் வந்து சேரக்கூடிய தகவல்கள் எம்ஜிஆருக்கு எதிராகவோ இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் இடையில கட்சிக்கு உள்ளேயும் அந்த சில முரண்பாடுகள் என்பது ஏற்படுது. அது திரைப்படங்களில் வசனங்களாக பாடல்களாக எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த குழப்பத்தை யாரோ ஒரு சிலர் வேண்டுமென்றே தான் ஏற்படுத்துகிறார்கள். ஒரு இடைவெளியை ஏற்படுத்தணுங்கிற காரணத்திற்காக அப்படி செய்கிறாங்கன்னு சிவாஜி கணேசனும் சில குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வைக்கிறாரு. அப்படியான இருவருக்கும் இடையிலான அந்த முரண்பாடுகள் போயிட்டு இருந்த நேரத்தில் தான் 1957 தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய புயல் தாக்குது. அந்த புயல் தாக்கத்தின் போது அண்ணா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கட்சியில் இருக்கிற முக்கியமான முகங்கள் நடிகர்கள்லாம் வந்து அந்த நிதி திரட்டக்கூடிய பணியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்ல, அப்போ எம்ஜிஆர் சிவாஜி போன்றவர்கள்லாம் வீதி வீதியாக இறங்கி அந்த நிதி திரட்டும் பணியில் ஈடுபடுறாங்க. அப்போ சிவாஜி அவர்கள் கையில் துண்டை ஏந்தி கொண்டு பராசக்தியினுடைய வசனத்தை பேசி அதிக அளவில் நிதியை திரட்டி கொடுக்குறார். அந்த நிதி திரட்டினதிலே அதிகமாக திரட்டியது சிவாஜி தான். ஆனால் அண்ணாவிடம் சென்று சேர்ந்த தகவல் என்பது எம்ஜிஆர் தான் அதிக நிதி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் போனது. அப்போ நம்ம சுற்றி இருப்பவர்களே இந்த மாதிரியான ஒரு சதியை செய்கிறார்களா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார் சிவாஜி. அந்த வருத்தத்திற்கு பிறகாகவும் சில நிகழ்வுகள் ரெண்டு பேருக்கும் இடையில அல்லது ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய கட்சி நபர்கள் ஏற்படுத்தின சில தாக்கங்கள் என்பது அவருக்கு ரொம்ப மனதளவில் ரொம்ப ஒரு சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்படியான சூழல்ல தான் ரொம்ப சோர்வா இருந்த சிவாஜி கணேசனை இயக்குனர் பீம்சிங், வாங்க நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க, நாம திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போறார். ஒரு பக்கம் பெரியாரிடம் இருந்து தொடங்கி அண்ணா, திராவிட இயக்கம், தனிநாடு கோரிக்கை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற சிவாஜி திருப்பதி கோயிலுக்கு போய் சென்று வழிபட்டு வந்தார் அப்படின்னு சொன்ன உடனே நாத்திக கணேசன் ஆத்திக கணேசனாக மாறினார். திருப்பதி கோவிலில் சிவாஜி கணேசன் அப்படின்லாம் நிறைய போஸ்டர்கள்லாம் அடித்து ஒட்டப்பட்ட போதும் இது ஏதோ தனக்கு எதிராக நடக்கக்கூடிய சதி, இங்கே இரண்டு முகங்கள் ஒரே நேரத்தில் இந்த கட்சியில் இருப்பதை விரும்பாதவர்கள் யாரோ செய்யக்கூடிய சதியாகத்தான் இது இருக்கு, எனவே தான் இந்த மாதிரியான விஷம பரப்புரைகளை எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சிவாஜி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார். அந்த வருத்தம் என்பது தொடர்ந்து அவருக்கு நீடித்து கொண்டே இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு முக்கியமான திருப்பம் என்பது ஏற்படுகிறது. அந்த திருப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அதிருப்தியான ஒரு காலகட்டத்தில் காமராஜர் என்கிற மிகப்பெரிய ஒரு காந்தம் சிவாஜியை இழுக்கிறது. அந்த காமராஜரை நோக்கி திராவிட இயக்கத்திலிருந்து காங்கிரஸ் இயக்கத்தை நோக்கி சிவாஜி கணேசன் டிராவல் பண்றார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சிவாஜி கணேசனுக்கு திருப்பு முனையா அப்படின்னு பார்த்தா அது அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக தெரியும். ஸோ இப்படியான காலகட்டத்தில் காமராஜரை நோக்கி வரக்கூடிய சிவாஜி கணேசன் ரொம்ப நெருக்கமாக காமராஜரோடு இணைந்து பழகக்கூடிய ஒருவராகவும் இருக்கிறார். அந்த பழக்கம் என்பது காங்கிரஸ்ல ஒரு தனித்த முகமாக, ஏன்னா அந்த பக்கம் திராவிட இயக்கத்தில் திமுகவில் எம்ஜிஆர் என்கிற ஒரு ஸ்டார் ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த பக்கம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ல சிவாஜி கணேசன் என்கிற ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்ட ஒரு நபர் இருக்கிறார் அப்படிங்கிற அடையாளத்தை முன்னிறுத்த முயற்சி செய்கிறார்கள். அது எந்த அளவுக்கு கை கொடுத்தது அப்படிங்கிறது அடுத்து வந்த நாட்களில் தெரியுது. ஸோ அப்போ காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்படுகிறது. அப்போ மறுபடியுமாக இந்திரா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ இந்திரா காங்கிரஸ் பக்கம் நிற்கிறார் சிவாஜி கணேசன். ஸோ அப்போ இந்திரா காங்கிரஸ் வந்த பிறகாக, அந்த கூட்டணிக்கு வந்த பிறகாக ஒரே மேடையில் மீண்டும் திமுகவும் சிவாஜி கணேசனும் ஒரே மேடையில் அரங்கேறுகிறார்கள். அந்த மேடைக்கு வரும்போதும் கூட சிவாஜி கணேசன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே தொடங்கினோ நான் அங்கே வந்திருக்கிறேன், என்னுடைய தாய் வீடும் புகுந்த வீடும் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறார். ஸோ அதற்கு பிறகாக சில நிகழ்வுகள் நடக்குது. அந்த சூழல்ல தான் எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகாக
அந்த அதிமுகவில் ஏற்படுகிற குழப்பம் என்பது ஜா அணி ஜே அணியாக பிரிகிறது. அப்போ இவர் ஜானகிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் சிவாஜி கணேசன். அப்போ அந்த ஆதரவு என்பது எப்படியாக மாறுது அப்படின்னா, ஜானகி அணி இவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அப்போ காங்கிரஸிலிருந்தும் விலகிய சிவாஜி கணேசன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம ரெண்டு பெரிய கட்சிகளான திராவிட இயக்கத்தோடும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடும் நம்ம டிராவல் பண்ணிட்டோம், இனி நம்ம சொந்தமாகவே கட்சி தொடங்கிடலாம் அப்படின்னு தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சியை சிவாஜி கணேசன் தொடங்குகிறார். அப்ப அந்த பக்கம் காங்கிரஸ்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்த EVKS இளங்கோவன், அவர் சிவாஜி கணேசனோடு வருகிறார். அப்ப அந்த தேர்தலில் ஜானகி அணியோடு கூட்டணி அமைத்து தமிழக முன்னேற்ற கழகம் என்பது போட்டியிடுகிறது. அந்த போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளில் இவர்கள் போட்டியிடுறாங்க. அதில் சிவாஜி கணேசனும் EVKS இளங்கோவனும் போட்டியிடுறாங்க. ஆனால் போட்டியிட்ட யாரும் வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகாக ஜானகியே ஜெயலலிதா தான் அதிகாரப்பூர்வ அதிமுக அப்படின்னு சொல்லிட்டதுனால முற்றுமுதலுமாக கட்சியை கலைத்துவிட்டு சிவாஜி கணேசன் அரசியலிலிருந்தே விலகி விடுகிறார். ஸோ திராவிட இயக்கத்தில் ஆரம்பித்து மீண்டுமாக திராவிட இயக்கங்களோடு கூட்டணி வைத்து ஒரு தனி கட்சி தொடங்கி தன்னால் கோலொற்ற முடியவில்லை, தன்னால் மிக திறமையாக அரசியலில் சாதிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் அரசியலில் இருந்து விலகுகிறார். அதற்கு பிறகாகவும் கூட அவரை அரசியலை நோக்கி சிலர் அழைத்து வந்தார்கள். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் பிரதமர் VP சிங். அவர் ஜனதாதளம் கட்சியை ஆரம்பிக்கும் போது அந்த கட்சிக்காக சிவாஜியை அழைக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்ட ஒரு ஃபேஸ் வேணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அவரை அழைத்து வருகிறார். தமிழ்நாட்டினுடைய தலைவராகவே அவர் அந்த கட்சிக்கு நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் VP சிங்கினுடைய ஆசை. ஆனால் அப்போ சிவாஜி மறுக்கிறார். அந்த மறுப்புக்கு பிறகாக அவருடைய நெருங்கிய நண்பரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மூலமாக சிவாஜியை அரசியலுக்கு அழைத்து வருகிறார். அதற்கு பிறகும் பல நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து நடக்கிறது. அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்பது ஜனதாதளமும் திமுகவும் இணைந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறது. அந்த தேர்தல் பரப்புரைக்காக மீண்டும் திராவிட இயக்கத்தினோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் சிவாஜி கணேசனுக்கு உருவாகுது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் சிவாஜி கணேசனும் ஒரே மேடையில் தேர்தல் பரப்புரைக்காக தோன்றுகிறார்கள். அந்த தேர்தலையும் அந்த கூட்டணி என்பது பெருமளவில் வெற்றியை சந்திக்கவில்லை. அதற்கு பிறகாக தனக்கு அரசியலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோடு சிவாஜி கணேசன் முற்றுமுதலுமாக அரசியலில் இருந்து விலகி விடுகிறார். ஒரு திரை நட்சத்திரம் அவருக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த சிவாஜி கணேசன் அரசியலில் பெருமளவுக்கு சோபிக்க முடியல அப்படிங்கிறதும், தமிழ் சினிமாவில் ஆகப்பெரும் திரை நட்சத்திரமாக இருந்த சிவாஜி கணேசன் பல்வேறு கட்சிகளில் பயணித்து அரசியல் அனுபவங்களை பெற்று சொந்தமாக கட்சி தொடங்கியும் அரசியலில் சோபிக்க முடியவில்லை என்பது இன்னும் அந்த சக்சஸ் அப்படிங்கிற முதல் வார்த்தையை பராசக்தி படத்தினுடைய வசனமாக பேசி தொடங்கிய சிவாஜி கணேசன் அரசியலில் சக்சஸ் அப்படிங்கிற அந்த ஒன்றை சந்திக்க முடியாமலேயே அவருடைய வாழ்வு முடிந்து போனது என்பதுதான் சிவாஜி கணேசனுடைய வரலாற்று பக்கங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது.